வானகம் பசங்களா? என்னங்க உங்க ஊர்ல நல்லா மழை பெய்யுதா? எங்க ஊர்ல நல்லா பெய்யுது. நல்லா வச்சு வாங்குதுன்னே சொல்லிட்டு சொல்லலாம். ஸோ இந்த வாரம் வந்து பார்த்தீங்கன்னா, நம்ப ஒன் பீஸ்ல மாங்கா சாப்டர் ரிலீஸ் பண்ணிக்கிறாங்க. 1132 வந்து ரிலீஸ் பண்ணிக்கிறாங்க. ஆக்சுவலா இந்த சாப்டர் வந்து 2 வாரத்துக்கு முன்னாடியே நெனைக்கிறேன். அப்பயே வர வேண்டியது. அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா, தள்ளி போயிட்டு இந்த வாரம் ரிலீஸ் பண்ணாங்க. ஏன்னா ஓடாக்கு உடம்பு சரியில்ல அது இதுன்னு சொல்லிட்டு நடுவுல சொல்லியிருந்தாங்க. ஸோ 2 வாரம் வந்து பார்த்தீங்கன்னா சாப்டர் வரல. அண்ட் இந்த வாரம் சாப்டர் வந்திருக்குது. இந்த சாப்டர் வந்து பார்த்தீங்கன்னா ரிலீஸ் பண்ணிக்கிறாங்க. அண்ட் இந்த சாப்டருமே வந்து பார்த்தீங்கன்னா எப்பயும் போல தாங்க படிக்கிறது வந்து சூப்பரா இருந்துச்சு. எனக்கு ஒரு மாங்கா சாப்டர் படிக்கிறதுலாம் வந்து படிக்கிறோம்ல. ஸோ என்ன தோணுதுன்னா, டேய் சீக்கிரமா இத அனிமேட் பண்ணுடான்ற மாரி தான் வந்து எனக்கு தோணுது. ஏன்னா இது பார்க்கறதுக்கு அவ்வளோ அழகா இருக்குது. எல்லாருமே பார்த்து அழகாகுறாங்க. அந்த இடமும் பார்த்து அழகா இருக்குது. சிம்பிளா சொல்ல இந்த ஆர்க்கே பார்த்து சூப்பரா இருக்குதுங்க. எப்போ இத அனிமேட் பண்ணுவாங்கன்னு சொல்லிட்டு தான் நான் வந்து வெயிட் பண்ணுகிறேன். அண்ட் நான் முன்னாடி சொன்ன மாரி இந்த சாப்டரும் வந்து பார்த்தீங்கன்னா அப்படி தான் இருந்துச்சு. அண்ட் இந்த வீடியோல இந்த சாப்டர் பத்தி நம்ம வந்து பார்க்க போறோம். ஸோ வாங்க ரிவ்யூ பண்ணலாம். இந்த வீடியோ ஸ்டார்ட் பண்ணதுக்கு முன்னாடி போன சாப்டர் ரிவ்யூ யாராவது பார்க்கலாம் போய் பார்த்துட்டு வந்துருங்க. லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் தரேன். அப்போ வந்து இந்த வீடியோ வந்து கரெக்டாகவும் கண்டினியூஸாகவும் உங்களுக்கு வந்து புரியும். வேறு அது மட்டும் இல்லை, அது இல்லாமல் நிறைய சாப்டர் ரிவ்யூ வந்து நான் போட்டுக்கிறேன். அதெல்லாம் பிளேலிஸ்ட் நான் சேவ் பண்ணி வச்சுக்கிறேன். ஸோ மறக்காம அதையும் போய் செக் பண்ணி பாருங்கள். இப்போ வீடியோ ஸ்டார்ட் பண்ணுமா? சாப்டரோட ஃப்ரண்ட் பேஜில் வந்து பார்த்தீங்கன்னா அது எப்பயும் போல் அதே கதை தான். யாமட்டோ அப்புறம் அந்த குதிரை பொண்ணு டாமா இவங்களாம் வந்து அந்த ஸ்வாடு திடீர்னு போனாலும் ஒருத்தவன் அவங்கள வந்து பார்த்தீங்கன்னா தேடின்னு போகிறாங்க. அப்போ வந்து அந்த ஊடான் கேஸ்டலுக்கு வந்து போகிறாங்க. அது வந்து பார்த்தீங்கன்னா திருப்பி ரீபில்ட் பண்ணினுக்கிறாங்க. அதை பார்க்குறாங்க. ஸோ இதுதான் கவர் பேஜில் நடக்கிறது. இப்போ நம்ம மெயின் கதைக்கு போயிடலாம். சாப்டர் எப்படி ஸ்டார்ட் ஆகுதுன்னா, நம்ம ஷாங்க் சனர் ஃபஸ்ட்டு காட்டினாங்க பார்த்தீங்களா? அதான் ஃபஸ்ட்டுனா எல்பஃபில் காட்டுவாங்களா ஒரு பாரில். அங்கேருந்து தான் வந்து பார்த்தீங்கன்னா ஆரம்பிக்குது. அப்போ அங்கே வந்து பார்த்தீங்கன்னா அதே குட்டி பையன் வருகிறான். யார் ஷாங்க் சனர் கிட்ட வந்து பேசினாலும் அந்த பையன் வந்து இருக்கிறான். அப்போ வந்து நம்ம ஜெயண்ட்ஸோட ஷிப்பை பார்த்துட்டு கிரேட் ஏரி வருதுன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா அவன் சொல்கிறான். யாருக்கிட்டனா அந்த பார் ஹோஸ்டர்ஸ்னு சொல்லிட்டு வச்சிங்களேன் அவங்ககிட்ட வந்து சொல்கிறான். அப்போ அவங்களும் வந்து பார்த்தீங்கன்னா அப்படியான்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா கேட்குறாங்க. அதுக்கடுத்து அந்த பையன் ஓடி போயிட்டு கேப்டன்ஸ் உள்ளே வரீங்களான்ற மாதிரி அவன் வந்து கேட்குறான். அது நம்ம புரோகி வந்து இல்லை நாங்கள் வரல அப்படியே நாங்கள் போகிறோன்ற மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா அவர் வந்து சொல்கிறாரு. ஸோ அந்த பையன் குடுக்குன்னு மறுபடியும் உள்ளே ஓடி வந்துட்டு இல்லை அவங்க வந்து வரலையா அவங்க நேரம் மேலே போகிறாங்களான்ற மாதிரி அவன் சொல்கிறான். இவன் என்னடா மேலே போகிறாங்கன்றானேன்னு சொல்லிட்டு ஒரு சின்ன டவுட் இருந்துச்சு. அதை வந்து பார்த்தீங்கன்னா அவனும் கிளியர் பண்ணிட்டாங்க. அப்புறம் இந்த பையனோட பேர் வந்து காலனுங்க. ஸோ இந்த பையன் இந்த மாதிரி சொன்ன உடனே அப்புறம் அந்த பொண்ணு வந்து என்ன சொல்கிறான்னா அது நல்லது தான். ஏன்னா அவங்க கூட வந்து இப்போ கெஸ்ட் இருக்கிறாங்க. சப்போஸ் அவங்க குடிக்கிறதுக்கு இங்கே வந்தாங்கன்னா 3 நாளைக்கு இங்கே தான் கிடப்பாங்க. அதனால் அவங்க மேலே போகிறது நல்லதான்ற மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா அவ்வளோ சொல்கிறா. ஸோ அதுக்கடுத்து அந்த பொண்ணு வந்து என்ன பண்ணுறான்னா நீ மேலே தானே போகிற அதாவது மேலேனா சன் ரோமுக்கு தானே போகிறன்ற மாதிரி வந்து கேட்குறா. என்னடா இது தனித்தனி ரோம் பண்ணுறாங்க. நம்ம ஏற்கனவே வந்து பார்த்துருப்போம் தேரி மாதிரி நான் வீடியோ போட்டிருப்போம் 9 ரோம் இருக்குதுன்னு சொல்லிட்டு. பட் இதில் வந்து பார்த்தீங்கன்னா அவங்க 3 இருக்கிறத தான் இப்போதைக்கு சொல்லிக்கிறாங்க. பட் மீதியில் வந்து பார்த்தீங்கன்னா கரெக்டாக தெரியல. ஸோ இந்த பொண்ணு வந்து பார்த்தீங்கன்னா சன் ரோமுக்கு தானே போகிற இந்த பேஸ்கெட் வந்து எடுத்துன்னு போகணும்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா சொல்கிறா. அதில் ஸ்நாக்ஸ்லாம் இருக்குதுன்னு சொல்லிட்டு வச்சிங்களேன். அந்த பையனும் சரி நன்றின்ற மாதிரி சொல்லிட்டு கேப்டன் டோரியம் புரோகியும் ஒரு பைரட்டை கூட்டின்னு வர போனாங்கல்ல அவன் யாருன்னு சொல்லிட்டு உனக்கு தெரியுமா? அவன் தான் இப்போ வந்து 4 எம்பரர்ஸாக ஆயிருக்கிறான். 1 ஆஃப் த 4 எம்பரராக ஆயிருக்கிறான். பாஸ் வந்து அவனை பற்றி என்கிட்ட சொல்லிக்கிறாருன்ற மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா குட்டி பையன் சொல்லிட்டு அந்த பேஸ்கெட்டை வாங்கின்னு பார்த்தீங்கன்னா ஓடுறான். ஸோ அப்பயே நம்ம ஷாங்ஸனை வந்து சொன்ன மாதிரி காட்டுறாங்க. ஷாங்ஸனை வந்து பார்த்தீங்கன்னா ஸ்ட்ரா ஹேட் லூஃபி அந்த பேரை நல்லா ஞாபகம் வச்சுக்கோன்ற மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா வீட்டை சொல்கிறாரு. அதை வந்து இவன் நினச்சி பார்க்குறான். நினச்சி பார்த்துட்டு இவன் வந்து சன்ரோமுக்கு வந்து ஓடுறான். ஸோ அப்போ நம்ம ஹைருதினும் வந்து கிரேட் ஏரிக்கு வருதுன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா கூட ஒருத்தன் வரனால அவன்கிட்ட வந்து சொல்கிறான். ஸோ கிரேட் ஏரிக்கு வந்து பார்த்தீங்கன்னா கரெக்டாக நம்ம கடற்கரைக்கிட்ட வருது. அப்போ ஒரு ரெயின்போ வந்து பார்த்தீங்கன்னா ஃபார்ம் ஆகுது. எல்லாரும் வந்து பார்த்து ரெயின்போன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா வாய்ப்பு வந்துன்னு பார்க்குறாங்க. அப்போ இவங்க வந்து என்ன சொல்கிறாங்கன்னா ஜெயின்ஸ் வந்து என்ன சொல்கிறாங்கன்னா அது வழியாக நம்ம மேலே போயிடலான்ற மாதிரி சொல்லிட்டு சொல்கிறாங்க. இவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒன்றும் புரியல. என்னது மேலே போகலாமான்ற மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு யோசிக்கிறாங்க. ஏன்னா இந்த ரெயின்போ வந்து பார்த்தீங்கன்னா கடலையும் அதுக்கடுத்து இந்த எல்பாஃபே வந்து ஒரு மரம் தானே பெரிய மரம் தானே. ஸோ அது வந்து ஒரு 3 மாடின்னு சொல்லிட்டு வச்சிங்களேன். ஸோ கிரவுண்ட் ஃப்ளோரு ஃபஸ்ட் ஃப்ளோரு அப்புறமா செகண்ட் ஃப்ளோரா கிரவுண்ட் ஃப்ளோரில் தான் வந்து பார் இருக்குது. அங்கே தான் வந்து இவங்க போகலன்னு சொல்லிட்டாங்க. ஸோ ஃபஸ்ட்டு ஃப்ளோருக்கு வந்து போகணும். ஃபஸ்ட்டு ஃப்ளோருக்கு போகிறது தான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ரெயின்போ வந்து ஃபார்ம் பண்ணிக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு இதை வந்து பார்த்தீங்கன்னா காட்டுறாங்க. ஸோ இந்த ரெயின்போ வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஃபஸ்ட்டு ஃப்ளோருக்கும் அப்புறமா கடலுக்கும் தான் வந்து பார்த்தீங்கன்னா 2 கனெக்ட் பண்ணுற மாதிரி ஃபார்ம் ஆயிருக்குது. அதுக்கடுத்து நம்ம மீதி ஸ்டார்ஸ் அப்புறமா பாணி எல்லாருமே வந்து பார்த்தீங்கன்னா ஆகா சூப்பராக இது ரெயின்போன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா வாய்ப்பு வந்து பார்த்துருக்காங்க. ஏன்னா இவ்வளோ கிட்டக்க தான் பார்க்குறாங்க அண்ட் பார்க்குறது சூப்பராக இருக்குதா. ஸோ வந்து பார்த்துனே இருக்கிறாங்க. அப்புறம் நம்ம புரோகி வந்துட்டு இது ஒன்றும் பெரிய விஷயம்லாம் இல்லை. சன்ஸ்டோன் பெயிண்டர்னு சொல்லிட்டு ஒரு ப்ரெஷ்ஷாக இல்லை பெயிண்டர் ஏதோ ஒன்று அது இருக்குதா அதை வச்சு வரைஞ்சா இது வந்துட போகுதுன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா வந்து சொல்கிறான். அவங்களுக்கு வந்து ஒன்றுமே புரியல. இன்னது ரெயின்போ வந்து இப்படி வருமானு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா வந்து கேட்குறாங்க. அதுக்கடுத்து டோரியம் புரோகியும் எல்லாம் கெட்டியமாக பிடிச்சிக்கோன்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. ஏன்னா இப்போ நம்ம வந்து வெர்டிகலாக போக போகிறோன்ற மாதிரி சொல்கிறாங்க. இவங்களுக்கு எப்பயும் போல் ஒன்றும் புரியல. வெர்டிகலான்ற மாதிரி அவங்க கேட்கறதுக்குள்ளேயே கப்பல் வந்து பார்த்தீங்கன்னா நேராக வெர்டிகலாக ஏறுது. எது மேலே ஏறுதுன்னா ரெயின்போ மேலே ஏறுது. ஸோ இவங்கெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா கெட்டியமாக பிடிச்சிக்கிறாங்க. பக்கத்தில் இருக்கிறவங்களையும் சரி அப்புறமா அந்த கயிறு இல்லை கட்டை ஏதோன்னு சொல்லிட்டு வச்சிங்களேன் அப்படியே பிடிச்சிக்கிறாங்க. ஸோ கப்பல் வந்து நம்ம முன்னாடி சொன்ன மாதிரி நேராக வெர்டிகலாக ஏறுது. எது மேலேனா ரெயின்போ மேலே ஏறுது. அப்போ தான் வந்து பார்த்தீங்கன்னா நான் வந்து ஒரு விஷயத்த சொல்ல மாட்டேன். எங்களோட வில்லேஜ் வந்து இந்த ட்ரீயோட டாப்பில் தான் இருக்குது. ஸோ அதுக்கு போகிறதுக்கு அதே இப்போ நம்ம இந்த ரெயின்போவில்
போயினுக்குறோன்ற மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா சொல்கிறாங்க. ஸோ இந்த ரெயின்போ வந்து ஃபார்ம் ஆச்சு பார்த்தீங்களா, இது ஃபார்ம் ஆகிறதுக்கு பார்க்கறதுக்கு தான் ரெயின்போ மாதிரி இருந்தாலுமே இதுவும் வந்து தண்ணி தான்ற மாதிரி சொல்கிறாங்க. ஏன்னா அந்த கப்பல் வந்து போகுது தண்ணி மாதிரி தான் காட்டுறாங்க. ஆனால் இதில் வந்து பார்த்தீங்கன்னா அந்த கரண்ட்டுன்னு சொல்லுவாங்கல்ல, அலை வந்து முன்ன பின்ன போயிட்டு வரோன்றது அதெல்லாம் வந்து எதுவுமே இங்கே இருக்காதான். ஸோ இப்போ இவங்க போகிறப்ப வந்து பார்த்தீங்கன்னா கரெக்டாக அந்த காற்றும் வந்து இவங்களை நோக்கி அடிக்குது. ஸோ அதாவது இவங்க பின்னாடியிலேருந்து முன்னாடி அடிக்குதுன்னு சொல்லிட்டு வச்சிங்களேன். ஸோ அழகாக வந்து பார்த்தீங்கன்னா கப்பல் நேராக அந்த அவங்க வில்லேஜை நோக்கி போகுதுன்னு சொல்லிட்டு சொல்லலாம். ஸோ நம்ம ஸ்டார்ட்ஸ் அப்புறமா பாணி அதுக்கடுத்து லில்லித் இவங்க எல்லாருமே வந்து பார்த்தீங்கன்னா கப்பல் இருக்கிறாங்கல்ல, அவங்கெல்லாம் வாயை பொழுது பார்த்துன்னு எதனா பார்த்து சூப்பராக இருக்குன்னு சொல்லிட்டு அவங்க வந்து வியப்பாக பார்த்துன்னுக்குறாங்க. அப்புறம் ஹைருதீன் வந்து பார்த்தீங்கன்னா ஃபாலோ பண்ணி இன்னொரு படகுல வந்து வரான். அப்படி வர்றப்ப ஸ்டார்ட் எங்கன்ற மாதிரி கேட்குறான். அப்போ இவங்க என்ன சொல்கிறாங்கன்னா அவன் வந்து அப்புறமா வருவான்ற மாதிரி சொல்லிட்டு சொல்கிறாங்க. அப்போ ஃப்ராங்கி வந்துட்டு எப்படி இருக்கீங்கன்ற மாதிரி கேட்குறான். அவங்க வந்து பார்த்தீங்கன்னா சைபார்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா பார்த்து பேசுகிறானுங்க. ஸோ இதுக்கடுத்து சீன் எங்கே போகுதுன்னா நம்ம லூஃபி கிட்ட போகுது. அவங்க வந்து பிரிட்ஜில் போயிருந்தாங்க பார்த்தீங்களா மீதி ஸ்டார்ட்லாம் பின்னாடி துரத்தின்னு நம்ம ஜெர்னோ அப்புறமா ரோடோ அதுக்கடுத்து கோல்டு பெர்லாம் வந்தாங்கல்ல. ஸோ அந்த பிரிட்ஜ் வந்து என்ன பிரிட்ஜுனா ரோம் ஆஃப் த டெட், அதாவது இப்போ அவங்க இருக்கிற ரோமையும் ரோம் ஆஃப் த சன் அந்த ஜெயின்ஸ்லாம் இருப்பாங்க பார்த்தீங்களா அதையும் இந்த 2 ரோமே கனெக்ட் பண்ணுறது தான் வந்து பார்த்தீங்கன்னா அந்த பிரிட்ஜு. அதில் தான் வந்து ஓடினும் இருக்கிறாங்க. ஸோ அப்படி ஓடுறப்ப திடீர்னு லூஃபி வந்து பார்த்தீங்கன்னா வரான். வந்துட்டு நம்ம கோல்டு பெர்க் வந்து சன்னியை கையில் வச்சுக்கிறான்ல, அதை பார்த்து அது எங்களோட கப்பல்ன்ற மாதிரி சொல்கிறான். அப்போ இவங்க 2 பேரும் பார்த்துட்டு நீ தான் லூஃபியா பார்த்து க்யூட்டாகிறன்ற மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா ஜெட் வந்து அவனோட கையில் வந்து வச்சுக்கிறான். அவன் வந்து பார்த்தீங்கன்னா பார்த்து சூப்பராக இருந்தாங்க, அதை க்யூட்டாக இருந்தான்னு சொல்லிட்டு சொல்லலாம். அதை நல்ல வகையில் நான் சொல்கிறேன், நீங்கள் எப்பயும் போல டவுன் மீனிங் எடுத்துக்காதீங்க. ஸோ ஜெட் வந்து பார்த்தீங்கன்னா பார்த்து க்யூட்டாக வந்துட்டு நீ பார்த்து அழகாக இருக்கிற, எனக்கு இந்த மாதிரி குட்டியான ஹியூமன்ஸை பார்த்தாலே ரொம்ப பிடிக்கும், என்ன வந்து தப்பாக எடுத்துக்காத, முன்னாடி அந்த பையன் பண்ணாலும் அந்த மாதிரி நான் வந்து சொல்ல வரல, உண்மையிலே நான் கூட ஃப்ரெண்ட்ஸாக இருக்கணும்னு நினைக்கிறேன்ற மாதிரி சொல்லிட்டு அவன் மட்டும் வந்து பார்த்தீங்கன்னா பேசினே இருக்கிறா. அதுக்கடுத்து நம்ம ஜெட் வந்து பார்த்தீங்கன்னா அந்த மாதிரி பண்ணதுக்கு மன்னிப்பும் கேட்குறா. அப்போ நம்ம கோல்டு பெர்க் வந்து இப்போ நீ ரோம் ஆஃப் த டெட்லேருந்து தானே வந்த, அங்கே என்ன பண்ணியிருந்தான்ற மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா அவன் வந்து கேட்குறான். அப்போ லூஃபிக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு லைட்டாக பதட்டமாக இருக்குதுன்னு சொல்லிட்டு வச்சிங்களேன். ஏன்னா லோக்கி வந்து அவன்கிட்ட என்ன சொல்லியிருப்பான்னா நம்மளோட டீல் வந்து சீக்கிரட்டாக இருக்கணும், யாருக்கும் தெரியாமல் பார்த்துக்கோன்ற மாதிரி சொல்லிட்டு அவன் சொல்லியிருப்பான். லூஃபி வந்து பார்த்தீங்கன்னா சரின்னு சொல்லிட்டு சொல்லியிருப்பாங்க. இது எனக்கே ஒன்றும் புரியலங்க. நான் வந்து ஆக்சுவலாக லூஃபி இந்த டீலுக்கு ஒத்துக்க மாட்டான்னு சொல்லிட்டு நினச்சேன். என்னை வந்து ஃப்ரீ பண்ணுன்ற மாதிரி கேட்டிருப்பான்ல லோக்கி, அது ஒத்துக்க மாட்டான்னு நினச்சேன். ஆனால் இவன் வந்து பார்த்தீங்கன்னா சரின்னு சொல்லிட்டு வந்துருக்கான். அண்ட் இவங்க கேட்குறப்ப வந்து பார்த்தீங்கன்னா லூஃபி எப்படின்னு தெரியல உங்களுக்கு, மழுப்புறப்போ ஒரு மாதிரி பண்ணுவானே அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா அவனும் பண்ணுறான். இவங்க இவனடா வினோதமாக பண்ணுறானேன்ற மாதிரி பார்த்துட்டு சரி ஃபஸ்ட்டு இவனை இங்கே நம்ம கூட்டின்னு போவோன்ற மாதிரி சொல்லிட்டு அவன் வந்து பார்த்தீங்கன்னா லூஃபியை கூட்டின்னு போகிறாங்க. இப்போ ரோம் ஆஃப் த சன்னுக்கு வந்து போகிறாங்க, அதாவது எல்பஃபோட செகண்ட் ரோமுக்கு வந்து போகிறாங்க. அங்கே வந்து பார்த்தீங்கன்னா நம்ம சாப்பரும் நாமே வந்து இருக்கிறாங்க. இந்த ரோட பரதேசிக்கிறான் பார்த்தீங்களா, இவன் வந்துட்டு இங்கே தான் இருக்கிறீங்களா, அவங்கள வந்து நான் சும்மா விட மாட்டேன், திருப்பி என் கூட என்னோட கேஷ்லுக்கு வாங்கன்ற மாதிரி சொல்லிட்டு அவன் சொல்கிறான். சொல்லிட்டு வந்து பார்த்தீங்கன்னா 2 பேரும் பார்த்து பாயறானே சொல்லிட்டு சொல்லலாம். அப்போ மீதி பேர்லாம் அங்கே வந்து இல்லை, நம்ம ஜோரோ சாஞ்சி உசோப்லாம் இல்லை. ஸோ இவன் வந்து பார்த்தீங்கன்னா நாமையை பார்த்து இதுலையா என்னன்னு சொல்லிட்டு தெரியல வந்து பார்த்தீங்கன்னா பாயறான். அப்போ ஒரு மரம் வந்து பார்த்தீங்கன்னா மூஞ்சிலே பல்லாருன்னு அடிக்குது. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பேசிக்கான ட்ராப்பு தான் இது. ஒரு பொரியை முன்னாடி வச்சுட்டு ஒரு முயலையோ இல்லை ஏதோ ஒன்று பிடிக்கிறது இது பண்ணுவாங்க பார்த்தீங்களா, அப்போ டக்குன்னு வந்து மாட்டிக்கல. ஸோ அந்த மாதிரி தான் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம சாஞ்சி ஜோரெல்லாம் வந்து பிளான் பண்ணியிருப்பானுங்க. இவனை வந்து பார்த்தீங்கன்னா அந்த பழைய ட்ரிக்கே வந்து மாட்டிக்கினான். ஸோ அதுக்கடுத்து மூஞ்சிலே பலரும் விட்டதுக்கப்புறம் மரத்தை வச்சு வாங்க நம்ம போகலாம், வந்து வில்லேஜுக்கிற மாதிரி தெரியுதுன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா ஸ்டார்ஸ்லாம் போகிறாங்க. அப்போ அவங்களுக்கு பின்னாடி வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஜெர்டும் கோல்டு பெர்க்கும் வராங்க. ஸோ அவன் வந்து இங்கே இருக்கிறான்ற மாதிரி ஜெர்டு வந்து சொல்லிட்டு வரா, கோல்டு பெர்க் வந்து பார்த்தீங்கன்னா கூடயே வரான். ஸோ இந்த ரோடை வந்து பார்த்தீங்கன்னா ஜெர்டோட குரலை கேட்டோன்னே ஜெர்டு வந்துட்டா, அவன் வந்து என்னை காப்பாற்ற போகிறான்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா வந்து குதூகலம் ஆகிறான்னு சொல்லிட்டு வச்சிங்களேன். ஆனால் நம்ம ஜெர்டு கோல்டு பெர்க் என்ன பண்ணுறாங்கன்னா அவன் கையில் இருக்கிற வெப்பனை எடுத்து அவன் மூஞ்சியில் வந்து பார்த்தீங்கன்னா பட்டாரம் வைக்கிறாங்க. அவன் மூஞ்சி வந்து பார்த்தீங்கன்னா தீஞ்சு போன கோழி மாதிரி ஆயிடுச்சிங்க, பார்த்தே சிரிப்பாக இருந்துச்சு. ஸோ அதுக்கடுத்து வந்து பார்த்தீங்கன்னா வந்து பட்டான்னு வச்சு பொழுது கட்டிடுறாங்க. நம்ம சாஞ்சி வந்து பார்த்தீங்கன்னா எப்பயும் போல் ஒரு பெரிய ஜெயிண்ட் லேடியை வந்து பார்த்தோன்னே ஆகான்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா சிம் பண்ண ஆரம்பிக்கிறான். இவங்கெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா அப்படியே பார்த்துருக்காங்க. நம்ம லூஃபி வந்து பார்த்தீங்கன்னா அவங்க கூட தானே இருக்கிறான். ஸோ அவங்க வந்து பார்த்தீங்கன்னா திருப்பி லூஃபி கூட மீட் பண்ணிவிட்டு அவங்க ஒரு குட்டி ரீயூனியன் மாதிரி நடக்குது. அதுக்கடுத்து எப்பயும் போல் நம்ம ஜெர்டு வந்து பார்த்தீங்கன்னா அவங்க கிட்ட போயிட்டு அது மீதி பேர்கிட்ட ஸ்டார்ஸ் கிட்ட போயிட்டு என்னோட பேர் வந்து ஜெர்டு, இவன் பேர் கோல்டு பெர்க், எனக்கு உண்மையிலே அவங்க கூடலாம் ஃப்ரெண்டாக இருக்கணும்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா வந்து லூஃபி கிட்ட என்ன சொன்னாலோ அதே வந்து இவங்ககிட்ட வந்து அவர் சொல்லின்னு இருக்கிறா. ஸோ இவங்க வந்து இந்த மாதிரி பேசினுக்கிறப்ப நம்ம லூஃபி என்ன பண்ணுறான்னா எப்பயும் போல் பொறுமை இல்லாத மாதிரி வாவுசப்போ நம்ம வந்து போகலாம், வில்லேஜ் வந்து இங்கே தான் இருக்குதான்ற மாதிரி சொல்லிட்டு அவன் வந்து ஓடுறான். ஸோ அவனை ஃபாலோ பண்ணிட்டு நம்ம சாப்பரும் அதுக்கடுத்து உசோப்பும் வந்து பார்த்தீங்கன்னா ஓடுறாங்க. அப்போ ஜெர்டு வந்து என்ன சொல்கிறான்னா நேராக போயினே இருங்க, இந்த ஃபாரஸ்ட்டை தாண்டி போனோன்னு ஒரு க்ளவுட் மாதிரி இருக்கும், அங்கேருந்து பார்த்தாலே வில்லேஜ் தெரியுன்ற மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா வந்து சொல்கிறா. இவங்களும் வந்து பார்த்தீங்கன்னா ஓடுறாங்க. ஸோ இப்போ சீன் வந்து குட்டியாக ஜெயின்ஸோட ஷிப்புக்கு வந்து போகுது. அவங்க வந்து ஸ்டார்ஸ் கிட்ட ஒரு மற்றவங்க கிட்ட வந்து விஷயத்தை எக்ஸ்பிளைன் பண்ணுறாங்கன்னு சொல்லிட்டு வச்சிங்களேன். எல்பஃபில் மொத்தம் 3 லெவல் இருக்குதான், அதாவது 3 ரோம்னு சொல்லிட்டு வச்சிங்களேன். இங்கே வந்து 3ன்றாங்க, ஆனால் நம்ம 9ன்ற மாதிரி படித்தோம். ஸோ கரெக்டாக தெரியல. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா எல்பஃபில் 3 ரோம் வந்து இருக்குதான், அதாவது நம்மளோட சொன்ன மாதிரி தான் கிரவுண்ட் ஃப்ளோர், ஃபர்ஸ்ட் ஃப்ளோர், செகண்ட் ஃப்ளோரா. ஸோ அந்த மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா கிரவுண்ட் ஃப்ளோரை வந்து ரோம் ஆஃப் டெட்னு சொல்லிட்டு சொல்லுவாங்களாம்.
அண்ட் அடுத்து நடு ஃப்ளோர் ஃபர்ஸ்ட் ஃப்ளோரை வந்து ரோம் ஆஃப் சன்னு சொல்கிறாங்க. அண்ட் டாப் ஃப்ளோர் இருக்குது பார்த்தீங்கன்னா செகண்ட் ஃப்ளோர் நம்ம கணக்குப்படி அதை வந்து பார்த்தீங்கன்னா ரோம் ஆஃப் எவன்னு சொல்லிட்டு சொல்லுவாங்களாம். இதை வந்து எக்ஸ்பிளைன் பண்ணிவிட்டு சூரியன் வந்து எங்கே தெரியுது அங்கே தான் நாங்கள் வாழ்வோம், அதாவது ரோம் ஆஃப் த சன்னில் தான் நாங்கள் வந்து இருக்கிறோம், அதுதான் எங்கள் வில்லேஜ்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா வந்து காட்டுறாங்க. நிறைய வில்லேஜ் அங்கே இருக்குது, பட் அதில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு வில்லேஜில் நம்ம டோரி புரோக்கெல்லாம் வந்து வாழ்ந்துருக்கிறாங்க. அதை வந்து பார்த்தீங்கன்னா காட்டுறாங்க. ஸோ நம்ம ராபின்லேருந்து மற்ற எல்லாருமே வந்து பார்க்குறாங்க. இதுக்கு அடுத்த பேனல் வந்து பார்த்தீங்கன்னா எங்கே போகுதுன்னா எல்பாஃபுக்கு போகிறாங்க. அது எல்பாஃபில் தான் இருக்கிறோம், அது புரியுது. பட் எல்பாஃப் வந்து பார்த்தீங்கன்னா காட்டுறாங்க. அந்த எல்பாஃப் வில்லேஜ் ஜெயிண்ட் வில்லேஜ் வந்து பார்த்தீங்கன்னா காட்டுறாங்க. பார்க்கறதுக்கே சூப்பராக இருந்துச்சுங்க, அழகாக இருந்துச்சு. வந்து எப்படி சொல்கிறது, சிம்பிளாக சொல்லணும் அழகாக இருந்துச்சுன்னு சொல்லிட்டு வச்சிங்களேன், என்ன சொல்கிறதுன்னு சொல்லிட்டு தெரியல. இதை வந்து இவங்க அனிமேட் பண்ணுறப்ப கன்ஃபார்மாக பார்க்கறதே பக்காவாக இருக்கும். இப்போ ஏற்கனவே ஃபேன் கலர் சிலர் பண்ணியிருப்பாங்க, அதை நான் வந்து போட்டிருப்பேன் எனக்கு தெரிஞ்ச வீடியோவில். ஸோ அதே வந்து பார்த்தீங்கன்னா பார்த்து நல்லாயிருக்கும். அதை வந்து இவங்க அனிமேட் பண்ணாங்கன்னா எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு யோசிச்சு பாருங்களேன். இடமே பச்சை பசேல்னு எனக்கு கன்ஃபார்மாக சீனாக இருக்கும் அனிமேஷனில் பார்க்கறதுக்கு. அதான் வீடியோ ஸ்டார்டிங்கில் சொன்ன மாதிரி எப்படா பண்ணுவீங்கன்னு சொல்லிட்டு தான் வந்து எனக்கு தோணுது. அண்ட் இவங்க இந்த மாதிரி பார்க்குறாங்களா, அதே மாதிரி தான் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம லூஃபி உசோப் அவங்க 2 பேருமே வந்துடுறாங்க அந்த க்ளவுடோட முனைக்கு. பின்னாடி ஜெர்டும் வந்துடுறா. ஸோ அவங்களும் வந்துட்டு எல்பாஃப் வந்து பார்த்தீங்கன்னா பார்க்குறாங்க. அதே சமயத்தில் இவங்க மட்டும் இல்லை, மீதி ஸ்டார்ஸ் அதாவது ஜெயிண்ட் ஷிப்பில் யார் யார் இருந்தாங்களோ அவங்களும், அப்புறமா பாணி, அதுக்கடுத்து லிலித் அவங்களுமே சரி, அதுக்கடுத்து இங்கே நம்ம ஜெர்டு கூட இருந்தாங்களா மீதி ஸ்டார்ஸ் அவங்கன்னு சொல்லிட்டு ஒட்டுமொத்த பேரும் அந்த ஜெயிண்ட் வில்லேஜை வந்து பார்த்தீங்கன்னா பார்க்குறாங்க, பார்த்து ரசிக்கிறாங்கன்னே சொல்லிட்டு சொல்லலாம். அதுக்கடுத்து நம்ம ஷிப்பு வந்து இறங்குதா, நம்ம எரிக்கும் அப்புறமா அந்த ஹைட்ரஜனோட ஷிப்பும். ஸோ அப்படி வர்றப்ப நம்ம லூஃபி அந்த க்ளவுட் மனையில் தான் நின்றுங்கிறான். அந்த ரெயின்போ வந்து எங்கே முடியுதோ அதுக்கு மேலே தான் வந்து ஒரு க்ளவுடில் இருக்கிறான்னு சொல்லிட்டு வச்சிங்களேன். அப்போ ஃப்ராங்கி பார்த்துட்டு லூஃபி இங்கே தான் இருக்கிறியா, உன்னை நாங்கள் தேடி இருந்தோன்ற மாதிரி சொல்லிட்டு சொல்கிறான். அப்போ இவங்க வந்து பார்த்தீங்கன்னா நீங்களும் இங்கே வந்துட்டீங்களான்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா வந்து கத்துறான். ஸோ அதுக்கடுத்து நம்ம லூஃபி வந்து ஒரு விஷயத்தை நோட் பண்ணுறான். என்னன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா அவங்க வந்து ஒரு ரெயின்போவில் தானே வந்துருக்கிறாங்க. ஸோ நம்ம லூஃபி உசோப் அது சாப்பர் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் என்னடா ரெயின்போவில் வந்து நிற்கிறீங்கன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா வந்து கத்துறான். ஸோ இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா மெயினாக நடக்கிற விஷயம். இப்போ அந்த எல்பாஃப் காட்டினாங்க பார்த்தீங்கன்னா எல்பாஃப் வில்லேஜை, அப்பயே சைடில் வந்து சில விஷயத்தெல்லாம் வந்து சொல்கிறாங்க. அது வந்து யார் சொல்கிறான்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா இருங்க, அது யார் சொல்கிறான்றதை அப்புறமா சொல்கிறேன். பட் என்ன சொல்கிறாங்கன்னா சும்மா நான் முன்னாடி சொன்னது தான், எல்பாஃப் வந்து பார்த்து அழகாக இருக்கும், இந்த அட்வென்ச்சர்லாம் பிடிச்சவங்க எல்பாஃப் வந்து மிஸ்ஸே பண்ண மாட்டாங்க, இதுதான் வந்து வார்லாண்டு, கிங்டம் ஆஃப் வார்லாண்டு, இங்கே தான் ஜெயின்ஸ்லாம் வாழ்வாங்க, இங்கே இருக்கிற மரத்துலேருந்து அப்புறமா பூவு கடல் அது இதுன்னு சொல்லிட்டு எல்லாமே பெருசாக இருக்கும், அதெல்லாம் பார்த்து ரொம்ப ஆசையாக இருக்கும். ஆனால் நான் வந்து இப்போ ஒரு விஷயத்த சொல்கிறேன், அது வந்து நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. சப்போஸ் நீங்கள் எல்பாஃபுக்கு வரீங்க அப்படின்னா, வந்துட்டு இந்த அழகெல்லாம் பார்க்குறீங்க அப்படின்னா ஒரு விஷயத்த ஞாபகம் வச்சுக்கோங்க. என்ன இந்த ஒட்டுமொத்த இடத்த பற்றியும் சிம்பிளாக ஒரே வார்த்தையில் சொல்லணும், என்ன சொல்லுவேன்னு சொல்லிட்டு எனக்கு கேட்டிங்கன்னா ரொம்ப நேரம் இங்கே இருக்காதீங்க, அது நல்லதுக்கு இல்லைன்ற மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா ஒருத்தர் சொல்கிறாரு. அவர் யாருன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா லூயிஸ் ஆர்னாட்டான். அவர் யாருன்னு சொல்லிட்டு தெரியல. அவர் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு எக்ஸ்ப்ளோரர்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. அதோட வந்து பார்த்தீங்கன்னா சாப்டரே முடிச்சிடுறாங்க. ஸோ ரொம்ப நேரம் எல்பாஃபில் இருக்காதீங்கன்ற மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா அவர் சொல்கிறாரு. அதுக்கான காரணம் வந்து நமக்கு தெரியல. ஸோ நம்ம எப்பயும் போல் வெயிட் பண்ணி அடுத்த சாப்டரில் பார்த்து தெரிஞ்சுப்போம் என்ன காரணம்னு சொல்லிட்டு. ஆனால் அடுத்த சாப்டர் வந்து பார்த்தீங்கன்னா எப்பயும் போல் இதில் எதுவும் போடல பிரேக்குன்ற மாதிரி, பட் மேபி திடீர்னு ஓட பிரேக் எடுத்தாலும் எடுக்கலாம், யாருக்கும் தெரியாது. பட் சப்போஸ் பிரேக் எதுவும் எடுக்கல அப்படின்னா அடுத்த வாரம் வந்து அடுத்த சாப்டர் வந்துடும். ஸோ நம்ம அதில் பார்த்து தெரிஞ்சுப்போம், சரிங்களா? ஸோ இந்த சாப்டர் படிக்கிறப்ப உங்களுக்கு வந்து எப்படி ஃபீல் ஆச்சுன்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணிட்டு போங்க. இது எனக்கு பார்க்குறது சூப்பராக இருந்துச்சு, உண்மையாக நான் சொன்ன மாதிரி பாதி அழகாக இருந்துச்சு. ஸோ உங்களுக்கு எப்படி ஃபீல் ஆச்சுன்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணிட்டு போங்க. அப்புறம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா மறக்காம ஒரு சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுறேங்க. இந்த வீடியோ நான் எப்படி போடுறோம் இதே மாதிரி தான் மற்ற வீடியோஸும் நான் போடுவேன். சப்போஸ் டவுட்டாக இருந்துச்சுன்னா நான் போட்ட மற்ற வீடியோஸ் போய் செக் பண்ணி பார்த்துருக்கணும். சப்ஸ்கிரைப் பண்ணுறேன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுறேங்க. அண்ட் யார் யாரெல்லாம் பண்ணுறீங்களோ மறக்காம பக்கத்தில் ஒரு மணியை வந்து அடிச்சிருங்க. அப்போ தான் இனிமேல் நான் போகிற வீடியோஸ்லாம் வந்து உங்களுக்கு டான நோட்டிஃபிகேஷன் வரும். மறக்காம வீடியோ வந்து ஒரு லைக்கும் போட்டுருங்க. அப்புறம் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் யாராவது ஒன் பீஸ் மாங்கா படிப்பாங்க அப்படின்னா இந்த வீடியோ உங்களுக்கு ஷேர் பண்ணிவிட்டு இந்த சாப்டர் படிக்கிறப்போ உங்களுக்கு வந்து எப்படி இருந்துச்சுன்னு சொல்லிட்டு அவங்ககிட்ட மறக்காமல் கேளுங்க. ஸோ நான் இன்னொரு மாதம் வீடியோவில் வந்து உங்களை மீட் பண்ணுற வரைக்கும் டாட்டா.